கடந்த தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார். இப்போ அதிமுக அந்த கூட்டணியில் இடம்பெற்றதும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தார். கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு 10 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு கொடுக்கணும். இப்போ தேமுதிக ஒரு பக்கமும் அமமுக ஒரு பக்கமும் ராஜ்யசபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாகவே பேசிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சமீப நாட்களாகவே திமுகவை சில நேரங்களில் பாராட்டினாரு, தாவேக்காவை பாராட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சமீபத்தில் நடந்த ஒரு பொதுக்குழுவில் கூட அவர் சொல்லும்போது அந்த அடிப்படையில் அவர் திமுக பக்கமும் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. கூட்டணி குறித்து அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படலைன்னா தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா சீட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஒன்று அரசியல் 24 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக கூட்டணி இதுவரைக்கும் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் கரெக்டாக அவங்களுடைய மூவில் போய்கிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணியில் ஒரு மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் சொல்லிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் 2 நாளுக்கு முன்னாடி பாமக அதிமுக பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய பாமக. இந்த கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுமா, அதேபோல் அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுவாரா, அல்லது தேமுதிகவும் அமமுகவும் திமுகவுடைய கூட்டணிக்கு போவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விகள் அவங்கள சுற்றியே இப்போ ஒரு 2 நாட்களாகவே பேசுபொருளாக இருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 9ஆம் தேதி எங்களுடைய மாநாடு இருக்கு. அந்த மாநாட்டில் நாங்கள் யாரோட கூட்டணி அப்படிங்கிறத நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்னாடி தேமுதிக கட்சியினுடைய அந்த பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் அவர்களுடைய மாநாடும் நடந்தது. ஆனால் கூட்டணி குறித்து பேசக்கூடிய நேரத்தில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஆளும் கட்சியும் எதிர்கட்சியுமே இன்னும் கூட்டணியை டிக்ளேர் பண்ணலை, நாம் எப்படி இப்போ அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ தேமுதிக அதிமுகட்ட சில கோரிக்கைகளை வச்சுருக்கிறாங்க. அது என்ன கோரிக்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில் தேமுதிகவுக்கு 30 தொகுதிகள் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடியே ராஜ்யசபா சீட்டு 6 சீட்டு அதற்கான தேர்தல் நடக்கும். அதுக்கு அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக அந்த கட்சியினுடைய சுதீஷ் அவர்களுக்கோ அல்லது விஜய பிரபாகரன் அவர்களுக்கோ அது எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக தரப்புலேருந்து அதிமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. 30 சீட் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு. ஏற்கனவே கடந்த லோக்சபா தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்த நேரத்தில் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு திரு எடப்பாடி அவர்கள் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அதை ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க. இப்போ அதே கோரிக்கையை 30 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளாகவும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக அவங்களுடைய ஒரு அஜெண்டாவை அதிமுக என்டிஐ நோக்கி ஒரு அஜெண்டாவை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் துரோகிகளோடு நம்ம கூட்டணிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். கடந்த தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார். இப்போ அதிமுக அந்த கூட்டணியில் இடம்பெற்றதும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தார். சமீப நாட்களாகவே அவர் பேசிட்டு வந்தது என்னென்னா, துரோகிகளோட நம்ம கூட்டணிலாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார். இப்போது டிடிவி தினகரனை அதிமுகவுடைய என்டிஏ கூட்டணியில் இணைப்பதற்காக சமீபத்தில் திருச்சி வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விரும்புவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி, எப்படியாவது டிடிவி தினகரன் நம்மளுடைய கூட்டணியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட பேசி நீங்கள் எப்படியாவது கூட்டு வந்துடுங்க அப்படிங்கிறதாகவும் அண்ணாமலை அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு
பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அந்த நேரத்தில் நான் என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு 10 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. டிடிவி தினகரனை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் டெல்லி மேலிடத்திற்கு அந்த தகவலையும் கொடுத்துருக்கிறாரு. அமமுகவுக்கு 10 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை டெல்லி மேலிடத்துக்கு கொடுத்துருக்கிறார். வரக்கூடிய ஜனவரி 23ஆம் தேதி தமிழகம் வரக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் அவருக்கு இருக்கிறதுனால 23ஆம் தேதிக்குள்ளேயே அதிமுகவுடைய கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் சமீப நாட்களாகவே திமுகவை சில நேரங்களில் பாராட்டினார், தாவேக்காவை பாராட்டினார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சமீபத்தில் நடந்த ஒரு பொதுக்குழுவில் கூட அவர் சொல்லும்போது தேர்தல் வந்துவிட்டால் எதிரியாக இருக்கட்டும் துரோகிகளாக இருக்கட்டும் யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் அவர் திமுக பக்கமும் நகருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. கூட்டணி குறித்து அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படலைன்னா அவர் திமுக பக்கம் போவதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் என்டிஏ கூட்டணியில் உங்களுக்கு 6 சீட் ஒதுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு அப்படிங்கும்போது அதை மறுத்தும் டிடிவி தினகரன் அவர்கள் பேசியிருக்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா சீட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன்று பாமகவுக்கு ஒதுக்குவதாக அவர் ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டாரு. இன்னொன்று என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் அவர்களுக்கு அந்த சீட்டு ஒதுக்குவதற்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ தேமுதிக ஒரு பக்கமும் அமமுக ஒரு பக்கமும் ராஜ்யசபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாகவே பேசிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக 23ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு முன்னாடியே கூட்டணிகள் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டு இருக்கு. எப்படி தமிழக அரசியல் நகரப்போது, எந்தெந்த கட்சிகள் எப்படி மாற போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நமக்கு தெரிஞ்சிடும். வணக்கம்.